friends, welcome to Powerful Learning. In the video, most requested ஆன UI UX கான roadmap plus free certification courses பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல்ல ரீசெண்டா front end, back end, ஜாவா அண்ட் பைத்தானுக்கு ரோட் மேப் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போட்டிருந்தோம். அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டர் UI UXக்கும் ஃப்ரீ கோர்ஸஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்காக நம்ம இந்த வீடியோவில் UI UXக்கான இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கொடுக்குற ரோட் மேப் ப்ளஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் பை எக்ஸ்பர்ட்ஸ் பார்க்க போகிறோம். UI UX ரோட் மேப் பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்காச்சும் ஜாவா அண்ட் பைத்தான் ரோட் மேப் பை எக்ஸ்பர்ட் அண்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலில் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பிளேலிஸ்ட்டை போய் விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி இன்டர்ன்ஷிப் பிளேலிஸ்ட்லேயும் கிடைக்கும். இதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரோட் மேப் ப்ளஸ் ஃப்ரீ சர்டிஃபிகேஷனும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் சைபர் செக்யூரிட்டிக்கான ஃப்ரீ ஆன்லைன் இன்டர்ன்ஷிப், ரோட் மேப் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேஷனும் அப்லோட் ஆயிருக்கு. யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு பவர்ஃபுல் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. இப்படி கொடுக்குற மூலிமா நான் டெய்லி போடுற ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், இன்டர்ன்ஷிப், மாஸ்டர் கிளாஸ் உடைய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனை தேடி வரும். பிளேலிஸ்ட்டுங்கிற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் வித் கோட், ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், ஸ்காலர்ஷிப், கூகுளோடைய ஃப்ரீ கோர்சஸ், இந்த மாதிரி நிறைய இதை நீங்கள் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் பவர்ஃபுல் மீடியா அஃபிஷியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ்னாலும் நீங்கள் கேட்கலாம். இன்னொரு ரெக்வஸ்ட், என்னுடைய சேனலை 95% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் 2023 UI UX ப்ராடக்ட் டிசைன் ரோட் மேப், எக்ஸ்பர்ட் உடைய ரோட் மேப் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அது ஏங்கிறத சொல்கிறேன். இந்த ஒரு வெப்சைட்லேயும் உங்களுக்கு கிளியராக எப்படி ஸ்டார்டிங்லேருந்து படிக்கலாம். பேசிக்ஸ்லேருந்து UI UX என்னென்ன தெரியல, பட் உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்குது, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த 2 ரோட் மேப் வச்சு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்துட்டு எக்ஸ்பர்ட்டோட தான். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராடக்ட் திங்கிங். இப்போ ப்ராடக்ட் திங்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 4 பிரான்ச்சாக உங்களுக்கு இங்கே டிவைட் ஆகுது. ஒவ்வொரு பிரான்ச்சும் என்னங்கிறதும் கிளியராக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரீ லான்ச்னு இருக்குல்ல, ப்ரீ லான்ச் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் விஷன், ஸ்ட்ராட்டஜி, வேல்யூ ப்ரொபோசிஷன், ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட், ப்ராடக்ட் ரோட் மேப், ப்ராடக்ட் பிட்ச், இவ்வளோ இருக்குது. சரி, இப்போ எல்லாம் வரிசையாக சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்காக நம்ம எங்கே போய் தேடி படிக்கிறது, இதுக்கான ஃப்ரீ கோர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்களா? நோ ப்ராப்ளம். இப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் விஷன் பற்றி தெரியணுமா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாவே போதும். ப்ராடக்ட் விஷன்னா என்னங்கிறத க்ளீனாக அவங்க ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இவங்க மேலே கொடுத்துருக்குற பேராகிராஃப் பத்தல, எனக்கு இன்னும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வந்துட்டு ரிசோர்ஸஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ ரிசோர்ஸஸில் அவங்களே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு லிங்க்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 இது பார்த்தீங்கன்னா பிளாக் டைப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்துட்டு வீடியோ டைப்பு. உங்களுக்கு வீடியோவாக படித்தாதான் புரியணும்னா நீங்கள் டேரெக்டாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோட சைட்டுக்கு கொண்டு போகும். அப்படி இல்லை, உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் டெக்ஸ்ட்டாக படித்தாவே புரியும்னா ஃபஸ்ட் 2 இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இப்போ லான்ச்னு இருக்குது. லான்ச்னு வரும்போது MVP என்னன்னு தெரியணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாவே போதும். மினிமம் வேல்யூபிள் ப்ராடக்ட்னா என்ன, இதுக்காக நம்ம இது UI UXல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ரிசோர்ஸஸோடய படிக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. போஸ்ட் லான்ச்சும் என்ன பண்ணணும்னு இருக்குது, சக்ஸஸ் மெட்ரிக்ஸும் என்ன பண்ணணும்னு இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லையுமே வந்துட்டு எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு டிசைன் ரீசர்ச். ஸோ டிசைன் ரீசர்ச்னு பார்க்கும்போது இதுவுமே 4 பாகமாக புரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ரீசர்ச், அதுக்கப்புறம் டைப்ஸ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட், நெக்ஸ்ட் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ். ஒவ்வொரு டைப்லையுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ப்ரைமரி ரீசர்ச்னு எடுத்திங்கன்னா இன்டர்வியூ, சர்வே, என்கொயரி, அனாலிசிஸ், ரீசர்ச், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ இன்டர்வியூன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ரீஃப் கொடுத்துருப்பாங்க. ரிசோர்ஸஸும் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டிசைன் ரீசர்ச் இன்டர்வியூ அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணாவே போதும், அந்த பிளாக் சைட்டுக்கு உங்களுக்கு கொண்டு போகும். அதே மாதிரி தான் இந்த எஃபெக்டிவ் கைட் ஃபார் UX இன்டர்வியூ, இதை கிளிக் பண்ணாலுமே ரெஸ்பெக்டிவ் பேஜ்க்கு கொண்டு போகும். ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா UX, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே தான் நமக்கு வந்துட்டு மெயின் திங். இப்போ நம்ம பார்த்ததில் இன்ட்ரடக்ஷன் தெரியாமல் நம்ம டேரெக்டாக இறங்க முடியாது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் மெயின் பிக்சருக்கு வந்திருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. டிஸ்கவர், டிஃபைன், ஐடியேட், ப்ரோட்டோடைப், இன்ட்ராக்டிவ் டிசைன், வர்ச்சுவல் டிசைன், டெஸ்ட், இட்ரேட், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம்.
இங்கே ப்ரோட்டோடைப்னு இருக்குல்ல, அங்கே ஸ்கெட்சிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கெட்சிங்னா என்ன, அதோட ரிசோர்ஸஸ் நம்ம எங்கேருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு யூஐக்கும் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கும் ஸோ 4 டாப்பிக்கில் உங்களுக்கு தெளிவாக பிரான்ச்சஸ் டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரோட் மேப்பையும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட். யூஐ/யூஎக்ஸ்க்கு மட்டும் இல்லை, எனி டொமைன் எடுத்தாலுமே நீங்கள் பண்ணியிருக்கிற ஸ்கில்ஸ் வந்துட்டு மற்ற கிளைண்ட் ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் காமிக்கணும். அப்போ வந்துட்டு கம்யூனிகேஷன் இஸ் மஸ்ட். இவங்களே அதை வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ ஸ்கில்ஸ், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் ஒரு யூஎக்ஸ் டிசைன் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணாவே உங்களுக்கு ரொம்ப கம்ப்ளீட் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ செமஸ்டரில் இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் செமஸ்டரில் இருக்கீங்க, இல்லை ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வாட் எவர், இன்டர்வியூக்கு முன்னாடி நீங்கள் இதை ஃபுல்லி ஒரு 2 to 3 months கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னாவே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம எஜுகேஷன் சேனலை 95% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். என்னுடைய வீடியோ ஏதோ பிடிச்சிருந்தா வீடியோ கீழே தேங்க்ஸ் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி 20 rupeesலேருந்து நீங்கள் ஸ்டிக்கர் பை பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த லைனை ட்ராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 40-100ன்னு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எனக்கு பண்ணுங்கள். பை அண்ட் சென்ட் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் மூலிமா கான்ட்ரிபியூட். நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச ரோட் மேப் வந்துட்டு உங்களுக்கு வேண்டாம், வேற ஒரு ரோட் மேப் வேணும்னா நீங்கள் இந்த இதுலேயும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரோட் மேப்லாம் எங்கே ஆக்சஸ் பண்ணலாங்கிறதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது another ரோட் மேப். இதுவும் எக்ஸ்பர்ட் கிரியேட் பண்ணது தான். ஃபர்ஸ்ட்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. ஹியூமன் டிசிஷன் மேக்கிங் அதை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டூவல் ப்ராசஸ் தியரி பற்றி தெரியணும்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணாவே போதும். அதோட டாபிக் என்ன இருக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு ரிசோர்ஸஸும் கூடவே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நோ ஏஜ் லிமிட், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், இப்போ நீங்கள் வேறு ஒரு நான் டெக் டொமைன்லேருந்து டெக்னாலஜிக்கு ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி யாருனாலுமே செல்ஃப் தாட்டாக உங்கள் ஃப்ரீ டைமில் படிக்கிற மாதிரி தான் இந்த ரோட் மேப்லாம் டிசைன் ஆயிருக்கு. இப்போ நம்ம இந்த செக்மெண்ட் முடிச்சக்கப்புறம் யூஐ/யூஎக்ஸ்க்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஏதோ ஒரு டாப்பிக்கில் வேணால் கமெண்ட் செஷனில் கேளுங்க. இந்த ரோட் மேப் எப்படி ஆக்சஸ் பண்ணலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் UI/UX ஃபார் பிகினர். இப்போ வரையும் 5க்கு 4.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 1 lakh + லேர்னர் இந்த பிகினர் லெவலுக்கான கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணியிருக்காங்க. சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகும். சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம் போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் லிங்க்டின் ரெஸ்யூமேல ஆட் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் ஆக்சஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. ஜஸ்ட் 1 hourல நீங்கள் இதை படித்து முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். இதிலே பார்த்தீங்கன்னா UX, UI, UX tool, UI tools, wireframing, prototyping இது 4 கான்செப்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் லெவலில் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒன்லி ஃப்ரீ கோர்ஸ். சர்டிஃபிகேட்டோட வேணும்னா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கம்ப்ளீட்டாக டாப் கம்பெனிஸ் லைக் கூகுள், டாப் யூனிவர்சிட்டியோடைய எக்ஸ்பர்ட்கான ஃப்ரீ கோர்சஸ் வித் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கலாங்கிறத சொல்லியிருப்பேன். இந்த ஒரு வெப்சைட் பொறுத்தளவுக்கு மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாக ரீசோர்ஸஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் இன்க்ளூட் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ்க்கானது. மோஸ்ட்லி இதில் எல்லாமே 5க்கு 4 ரேட்டிங் மேலே தான் வாங்கியிருக்கும். எக்ஸ்பர்ட்டோட கோர்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேர்ல்டு வைடாக இந்த வெப்சைட் ஆக்சசபிள். இங்கிலீஷில் மட்டும் இருக்காது, ரஷ்யன், ஸ்பானிஷ், கொரியன், ஜாப்பனீஸ் இந்த மாதிரி ஃபாரின் லாங்குவேஜஸ்லேயும் இருக்கும். ஆஸ் ஐ செட் இது ஒரு வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸும் ஈஸியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு 1லேருந்து 5 மணி நேரம் அந்த மாதிரி ஷார்ட் கோர்சஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இங்கிலீஷில் சப்டைட்டில் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் படிச்சுக்கலாம். மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசின்னு உங்கள் கன்வீனியன்ட் டிவைஸ்லேருந்து நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறது ஜஸ்ட் இதில் ஒரு அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எத்தனை ஃப்ரீ கோர்ஸ் வேணுமோ எல்லாமே அன்லிமிட்டடாக நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்கலாம். ஓகே, நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப டாப் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கூகுள், AWS, IBM இந்த மாதிரி டாப் கம்பெனிஸோடைய எக்ஸ்பர்ட் லான்ச் பண்ணியிருக்கிற கோர்சஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டி, நிறைய டாப் யூனிவர்சிட்டியோட ஃப்ரீ கோர்சஸ் நீங்கள் இதுலேருந்தே பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் டாப் கம்பெனிஸ், டாப் யூனிவர்சிட்டி கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரீ கோர்ஸ் இருக்கும். அப்போ சர்டிஃபிகேட்டுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் எய்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப டாப் ரேட்டட். அது மட்டும் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸும் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி காஸ்ட்லியாக 5,000 10,000 இருக்கிற கோர்ஸ்லாம் எப்படி ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டோட படிக்கலாங்கிறத ப்ரூஃபோட காமிக்க போகிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் காலேஜ் படிக்கிற டைமே இந்த வெப்சைட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுலேருந்து நானும் ஃபினான்ஷியல் எய்ட்லாம் அப்ளை பண்ணி என்னோடய இன்டர்வியூவில் ரெஸ்யூமேலையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஜாப்லேயும் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கூகுளோடைய UX டிசைன் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்கான கோர்ஸ். இப்போ இந்த கோர்ஸ்க்கு நம்ம எப்படி ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணலாங்கிறத டைம் வேஸ்ட்
வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இதுக்கு எந்த ஒரு டிகிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற தேவை கிடையாது, ஸ்கில்ஸ் மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5 கோர்ஸை கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லா கோர்ஸும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் படிக்கலாம். 5க்கு 4.8 ரேட்டிங் வாங்கியிருக்கு. 6 monthsன்னு போட்டிருக்காங்க. பட் அது அப்படி கிடையாது. உங்களோட லேர்னிங் ஸ்பீடு பொறுத்து இது வேரி ஆகலாம். அவங்க சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5-4 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நீங்கள் ஜஸ்ட் 1 வீக்கில் முடிக்கலாம், இல்லை 1 monthல முடிக்கலாம். அது ஒவ்வொருத்தவங்களுடைய கெப்பாசிட்டி பொறுத்து வேரி ஆகும். ஸோ மீடியம் சேலரி எவ்வளோங்கிறத யூஎஸில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே யூஎஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த கூகுள் சர்டிஃபிகேட்னால எவ்வளோ கரியர் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 75%. இதில் வீடியோஸ் இருக்கும், ரீடிங் இருக்கும், அசைன்மெண்ட் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4-5 கோர்ஸை கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸும் படிக்கணும்னாலும் படிக்கலாம், இல்லை உங்களுக்கு எந்த கோர்ஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு யூஎக்ஸோட ஃபவுண்டேஷன், அதோட ப்ராசஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணணும், வயர் ஃப்ரேம்ஸ், லோ ஃபெடிலிட்டி, எப்படி ரீசர்ச் அண்ட் டெஸ்ட் பண்ணலாம், ஏர்லி கான்செப்ட்ஸுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டிசைன்ஸ் அண்ட் ப்ரோட்டோடைப்பிங்கில் ஃபிக்மாவில் எப்படி பண்ணலாம், ரெஸ்பான்சிவ் வெப்சைட், அடோபி XD வச்சு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு குட்டாக எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஜாப்காகலாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கூகுளோட எக்ஸ்பர்ட்டாக மட்டும்தான் இருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டில் ஒரு லாகின் மட்டும் வச்சுக்கோங்க. இங்கே ஃபினான்ஷியல் எய்ட் அவைலபிள்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதை தான் கிளிக் பண்ணோன்னே இந்த பாப்அப் வந்துச்சு. ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த செகண்ட் கோர்ஸை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி கூகுள், AWS, IBM ப்ளஸ் டாப் கம்பெனிஸோடைய எக்ஸ்பர்ட்கான ஃப்ரீ கோர்சஸ் நமக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட்டோட தராங்கங்கிற போது ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணி ஜஸ்ட் 14 days வெயிட் பண்ணி நம்மளோட காசு சேவ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து கண்டினியூ டு தி அப்ளிகேஷனுங்கிறத கொடுங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் 2 minutesக்கு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இம்பார்ட்டன்ட் பார்ட், இங்கே தப்பு செஞ்சிங்கன்னா ஃபினான்ஷியல் எய்ட் அப்ரூவ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ எஜுகேஷனில் நான் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் சும்மா ஹை ஸ்கூல்னு கொடுக்குறேன், ஆனுவல் இன்கம் 0ன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு எது ஆப்டோ அதை கொடுத்துக்கோங்க. ஆனுவல் இன்கம் 0ன்னு கொடுக்கறனால தப்பு எதுவும் இல்லை. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் நான் ஸ்டூடெண்ட்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எது கரெக்டாக வருமோ அதை கொடுத்துக்கோங்க. எதுக்காக நீங்கள் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு 150 words குறையாமல் ரொம்ப அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ்லையும் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த செக் பாக்ஸ் முடித்துட்டு நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் பேஜுக்கு போகும். இதோடைய ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2369. அப்போ இந்த மொத்த ப்ரொஃபஷனல் கோர்ஸையும் படிக்கிறோன்னா 14,000 கிட்ட ஆகும். ஒரு கோர்ஸ்க்கு 2,000ன்னு போட்டாவே 7 கோர்ஸுக்கு 14,000 மேலேயே ஆகுது. ஸோ எதுக்கு நம்ம அப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு காசு சேவ் பண்ணி ப்ளஸ் கூகுளோடைய எக்ஸ்பர்ட் கோர்ஸை ஃப்ரீயாக சர்டிஃபிகேட்டோட படித்து நம்மளோட ரெஸ்யூமே ப்ளஸ் லிங்க்டின் உடைய ஷார்ட் லிஸ்டிங் இது பர்சன்டேஜையும் ஹை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம 0ன்னு ட்ராக் பண்ணிட்டோம். இது படிக்கிறனால உங்கள் கோல்ஸ்க்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்குறாங்க. அதையும் டைப் பண்ணிக்கோங்க. இந்த 2 செக் பாக்ஸ் கொடுத்து ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் எபோங்கிறத கரெக்டாக நீட்டாக டைப் பண்ணி கேப்சா வெரிஃபிகேஷன் முடிச்சு ரிவ்யூ பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ப்ரூஃப் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதே மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன் ஆஃப் தி சப்போர்ட்டர்ஸ் இதே மாதிரி கோர்ஸரால் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளை பண்ணாங்க. கரெக்டாக ஃபஸ்ட்லாம் வந்துட்டு 15 days வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இப்போ 14 days. அப்போ அவங்க 15th day கரெக்டாக உங்களுக்கு யுவர் ஃபினான்ஷியல் எய்ட் அப்ளிகேஷன் இஸ் அப்ரூவ்ட்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த அஃபிஷியல் மெயில் தான் நானும் உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளாக் டைப்பில் இருக்கும். உங்களுக்கு பிளாக் டைப்லேயே படித்தா போதுன்னா நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு சர்டிஃபிகேட்டாக இல்லை, என்னென்னங்கிறத நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். வீடியோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ்லாம் நீட்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. எந்த டாபிக் வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணால் அந்த பேஜுக்கு உங்களுக்கு நேவிகேட் ஆக போகும். இப்போ நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது, இல்லை உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு ப்ரஷ் அப் பண்ணணும்னா அப்போது இந்த வெப்சைட் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோவில் காமிச்ச ரோட் மேப்ஸ் அண்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும், அதுக்கு எப்படி பார்க்கணுங்கிறதையும் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ டைட்டிலுக்கு கார்னரில் மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். இதை ஸ்க்ரோல் பண்ணி வந்து லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோ சஜஷனை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நீங்கள் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்னொரு தடவை மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் டிஸ்கிரிப்ஷனும் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். இங்கே நீங்கள் லிங்க் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் இன்டர்ன்ஷிப் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.